தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெப வீடு. மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். தேவனுடைய ஆலயம் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, நாம் ஏன் ஆலயத்துக்கு செல்கிறோம் என்பதை குறித்து நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடி வரும் ஸ்தானத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். காரணம், அவருடைய சொந்த இரத்தத்தால் சம்பாதித்த சபை. ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடும் இடம்தான் சபை. எனவே சபை என்பது ஜெப வீடு. அங்கு பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கும்போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான மாறுதல் உண்டாகும். அப்போதுதான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமாக செயல்பட முடியும். நாம் தான் தேவன் வசிக்கும் ஜெப வீடாக நம்மை முத்திரித்து இருக்கிறார். ஏசா கண்ட தரிசனம் எப்போதும் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவரை பின்பற்றும் மகனாக மகளாக வாழ முடியும். இந்த உலக கவலை ஈடுபட்டு நம்முடன் இருப்பவர்கள் நம்மளை உபத்திரவப்படுத்தி துக்கப்படுத்துதல் கூடாது. தேவ வசனம் இப்படிப்பட்டவர்களை புடமிட வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் தோன்றி ஒரு நாளுடன் முடிந்து போவது கிடையாது. அந்நிய தினமும் இயேசுவை சுமக்கும் கழுதைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் அவருடைய ஜெப வீடாக மாற முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் எங்களுடைய ஆண்டவரை இருதயமாகிய இந்த ஜெப வீட்டை பல நேரங்களிலும் அப்பாவுக்கு விருப்பமில்லாத அருவருப்புகளினாலே நிறைந்து காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனமாகிய சாட்டையினாலே எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான மகனாய் மகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.